ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏபிஎம் ராஜசேகர் சாரோட ரிட்டையர்மெண்ட் டே. அவரோட வாழ்க்கையில் இது மிகச்சிறந்த நாள். 36 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லெங்தி சர்வீஸ் முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான நாள். பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு நல்ல ஒர்க்கர், நல்ல ஒரு ஆஃபீஸர், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லீடர். எங்களுக்கு அவங்களை நாங்கள் இழக்கிறோம். இருந்தாலும் ஃபுல் டைமாக எங்களுக்கு அவைலபிள் இருப்பார் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் ராஜசேகர் சார், அவங்க மனைவி, அவங்க குடும்பத்தினர் மற்றும் தமிழ் சார், நம்ம ஐகோர்ட் லீடர் சிஎம் சார் மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எப்போதும் போல் நம்ம ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனாக பெரிய மண்டபம் பிடித்து செய்வோம். இந்த கொரோனானால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. யாரையும் கூப்பிட முடியாது, வேறு பிரான்ச்லேருந்து கூட யாரையும் கூப்பிட முடியாத ஒரு நிலைமை இருக்கும். இருந்தாலும் இது இந்த நேரத்தில் நல்லபடியாக அவங்க ரிட்டையர் ஆகி போகிறதுக்கு பேங்க் சார்பாக நாங்கள் எல்லோரும் மனமாற வாழ்ந்துருக்கோம். சாரை பற்றி பேசுகிறவங்க முதல்ல 2 பேருக்கும் நம்ம சந்தானம். சார் கூட பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பேசுகிறப்பெல்லாம் நல்லா பழகிற மாதிரி பேசிக்குவோம். சார் ஹாப்பி பீஸ்ஃபுல் பர்த்டே. சிறப்பு விருந்தினர் அதிகாரி அவர்களுக்கும், மேலாளர்களுக்கும், சக ஊழியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் சொன்ன மாதிரி நீண்ட கால பணிக்கு பிறகு இன்னைக்கு ஓய்வு பெற்றார். எங்களை பொறுத்தளவு இந்த கிபி வரை கம்ப்யூட்டருக்கு முன்னாடி, கம்ப்யூட்டருக்கு பின்னாடி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதில் பணி செஞ்சு சிறப்புற்று எல்லாராலும் போற்றப்பட்டு அந்த நிலையில கடந்து இன்னைக்கு பணி நிறைவோடு மனசுல ஒரு உற்சாகத்தோடு, ஆனால் இருந்ததுமே என்ற ஒரு வருத்தமும் இருக்கக்கூடும். அனைவரையும் இவ்வளவு நாள் இணைந்து பணியாற்றி
இருந்து செலுத்தினோமே என்கின்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டிருக்கும். இந்த நிலையில் தான் சார் இன்னைக்கு ஓய்வு பெற்று நம்ம வங்கியை விட்டு சொல்றாங்க. இந்த கிபின்னு சொன்ன பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவல். 1ஆம் தேதி ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் புக் பேலன்ஸ். அந்த புக் பேலன்ஸ் ஆனாதான் அந்த நிலை நல்லா பணியாற்றுறதா ஒரு கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதை விட குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு கஸ்டமர் வந்தோடனே வாங்க அப்படின்னு பார்த்து கூப்பிடுவோம். அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு சந்தோஷம். நம்ம சேவை செஞ்சு கொடுக்குறோம், டிலே பண்ணுறோம். அதாவது டிலே பண்ணுறோன்னா பர்பஸ் கிடையாது, டிலே பண்ணுறோம் வேறு ஏதோ இதெல்லாம் அவங்க வந்து மைண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை வாங்கன்னு ரிசீவ் பண்ணி அவங்களுக்குள்ள சேவை செஞ்சு அபரிமிதமான முன்னேற்றம்லாம் அடைஞ்சிருக்கு. இப்போ கூட சமீபத்தில் இந்தியன் வங்கி இந்தியாவிலேயே சிறந்த வங்கியாக வந்திருக்குங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இங்கே உழைக்கக்கூடியவங்க. இப்போ உள்ளவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் தான் அவங்கள கமெண்ட் பண்ணுது. கம்ப்யூட்டரை பார்த்தா தான் வேலை செய்ய முடியும். அப்படிங்கும்போது வர்றவங்களை வாங்கன்னு சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வர முடியாத அளவுக்கு அந்த மிஷின் அவங்கள தயார் பண்ணிடுச்சு. இதுதான் அது. இன்னும் பேசிக்கிட்டே போகலாம், மற்றவங்களாம் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த வாழ்க்கையும் வாழ்ந்து, அந்த கம்ப்யூட்டர் காலத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையும் வாழ்ந்து, யார்கிட்டையும் எந்த விதமான எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டையும் எந்த விதமான மனக்கசப்பு இல்லாமல் இன்னைக்கு பணி நிறைவு சென்று ஓய்வு பெற்று போகிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவன் வந்து நல்ல ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளை கொடுக்கணும். எல்லா வாழ்க்கை வளமுடன் என்று என்னுடைய வேண்டுதலை ஆண்டவனிடம் பார்த்து அவர்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்தவனுக்கு நன்றி கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். மாலை வணக்கம். சார் வந்து எங்கள் ஸ்கூலில் இருந்து என்னோட ஒரு வருஷம் 2 வருஷம் 77 அவங்க எஸ்எஸ்எல்சி லாஸ்ட் பண்ணி, அதுக்கு அடுத்தது அதுமாரி காலையிலையும் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தப்போ சார் இதுமாரி நீங்கள் படிச்சுக்கலாம் பண்ணுங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டை சொன்னாங்க, என் ஃப்ரெண்டை சொன்னோம். சரிங்க, ஒரு அதிகாரி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சார் வந்து நம்ம முன்மாதிரி. நீங்கள் என்ன, அதாவது இப்போ செலுத்தில் நம்ம பந்தத்துக்கு அடிக்கணுமா, எவ்வளோ வேகம் அடிக்கணும், அது திரும்பி நீங்கள் போய்ட்டு வரும். அதுமாரி தான் அவர் ஆனால் கஸ்டமர் சாப்பிட்டா பேசினா அவங்க தான் கரெக்டாக சொல்லிடுவாங்க. இல்லைன்னா இப்படி தான் போகணும். எனக்கு இந்த 28 வருஷம் சர்வீஸில் பார்த்த அதிகாரியில் ஓரளவு கரெக்டாக இருந்தவர் ராஜசேகர் சார் தான். ஆனால் யாரையும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுமாதிரி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும், கஸ்டமராக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, செஞ்சு கொடுத்துறேன். உற்சாகப்படுத்துறதுல இந்த நேரத்துக்கு இந்தியன் வங்கியை விட்டு இவங்களாம் போகிறது ஒரு துரதிர்ஷ்டம் தான். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வங்கி இன்றைக்கி நேற்றுக்கு ப்ராஃபிட் காட்டுறாங்க, 2 நாள் கழிச்சு என்பி அதனால் லாஸ் க்ளோஸ் பண்ணாங்க. அதுமாதிரி சுச்சுவேஷனுக்கு சரியான ஒரு அதிகாரிகள் இல்லைன்னா நம்ம கஷ்டம்தான். ஆனால் அந்த அவரோட வயது அதுக்கு இடம் கொடுங்க, அவங்களோட இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் வருத்தப்பட்டோம். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கடவுள் எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் நலமோடு வாழ்ந்து அவருக்கு இந்த வங்கிக்கு நிறையா டெபாசிட்டு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். மேலும் மேலும் அவங்களும் வளர்க்கணும், அதுமாரி எல்லாரையும் வளர்க்கணும். நன்றி.
working with SAR last Master. I'm working with SAR since last September. If any SAR, BM SAR want to do anything now, any violation of if you want to release loan from before getting signs. Previous I'm seeing previous ABMs. They said okay sir, we can do later, but SAR never violate any rules. That's why every time when he want to do any something, SAR will ask ABM first, sir can I do something? This is the right way. Some say no sir, don't do it. Do this way. SAR has 36 years of experience now. That shows. But last 3 months I am seeing, being an officer and retiring peacefully is very difficult in bank. Now, sir, after struggling with 3 months, I am very much happy. Sir is retiring very peacefully. Congrats, happy. Because really, sir working here, this branch daily, I am going to Yagapanagar, anywhere. If you want to retire, it shows so many examples for young staff. Thank you, sir. Happy retirement and thank you for your guidance. First of all, சாருக்கு மிகப்பெரிய நன்றி. சார் வந்து மெயினாக அந்த ஷிஃப்டிங் அப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த டைமில் வந்து சனி ஞாயிறுனாலும் வருவார். ஷிஃப்டிங்கிறது சாதாரண ப்ராசஸ் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஷிஃப்டிங் டைமில் ஒரு ஒர்க் முடியாது ஸ்டார்ட் பண்ணலாம். செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் குயிக்கர் டைமில் வந்து சார்ஜ் எடுத்து அந்த ஷிஃப்டிங்கில் ரொம்ப மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக சனி ஞாயிறு எல்லா டைமுமே வந்து பண்ணி கொடுத்தாரு. அது பெரிய நன்றி சார். ஓவரோவர் ஐ வுட் லைக் டு தேங்க் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. மற்ற பேங்க் எப்படியும் தெரியாது, நம்ம பேங்க்னா ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணால் தான் இத்தனை வருஷம் இது பண்ணி ரிப்பேர்மெண்ட் ஆக முடியும். அவருக்கு ரொம்ப கஷ்டம். Congratulations all the family members for the support given to us, sir. நான் பர்சனலாக நிறையா ஃபங்க்ஷன் இது எல்லாமே மிஸ் பண்ணியிருக்கோம். இனிமேல் நீங்கள் அந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் விட்டது எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் இனிமேல் நல்லா ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் யூ கேன் என்ஜாய் பீஸ்ஃபுல்லி. அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் இனிமேல் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா டூர் போயிட்டு வாங்க. என்னென்னலாம் விட்டு போட்டு எல்லா ஆசையும் நிறைவேற்றிங்க. தேங்க் ஃபேமிலி ஆல்சோ. பிகாஸ் இந்தியன் பேங்க் இந்த பேங்க் மாதிரி இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் 6 வயசுலையும் வர முடியாது பேமெண்ட் வரையும். ஆல்சோ கிஷோர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கைடன்ஸு. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் முக்கியமாக இந்த 36 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எனக்குலாம் 4.5 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த 36 வருஷத்தில் சந்தித்த இந்த தவறுகள்லாம் இப்படி ஆகும், இப்படி பண்ணால் இப்படி ஆகும்னு சொல்கிறது கைடன்ஸ். 36 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சார் சொன்ன மாதிரி கிமோ எல்லாத்தையும் தாண்டி வந்தால் தான் லெக்சர் புக்கு எல்லாம் கம்ப்யூட்ரு எல்லாத்தையும் தாண்டி வந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. சில விஷயங்கள் கம்ப்யூட்டர் தப்பில் கிடைக்கும், சில விஷயங்கள் இந்த அனுபவ அறிவில் தான் வரும். அந்த அனுபவ அறிவுக்கு நன்றி. தேங்க்யூ சார். சார் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் தான் சார் கூட கவுண்டரில் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சார் வந்த டேட்டில் தான் நானும் பிரான்ச்சுக்கு வந்தேன். என்னோட நேட்டிவ் கன்னியாகுமரி. அப்போ ஃபஸ்ட் டைம் இந்த பிரான்ச்சுக்கு வரும்போது நேட்டிவ்ல இருந்து வந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது லேடி ஆஃபீஸர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சார் கூட ஈவினிங் வந்து 5 o'clock மேலே சாரும் நானும் தான் இருப்போம் கவுண்டரில். சார் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னும் வந்து இத்தனை வருஷம் வந்து வேலை பார்க்கணும், இப்போவே இவ்வளோ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சார் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. சாரோட ஒரு சப்போர்ட்னால தான் நான் இந்த பிரான்ச்சில் வந்து கொஞ்சமாவது நிற்க ஆரம்பித்தேன். அப்புறம் சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லுவாங்க. எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு அந்தளவு தெரியாது. ஏதாவது கியூ அர்ஜெண்டாக போடுவோம், கூட்டமாக இருக்கும்போது சார்கிட்ட சொல்லிடுவோம், சார் ஆத்தரைஸ் பண்ணிடுங்க, சார் ஆத்தரைஸ் பண்ணிடுங்க. சார் ஆத்தரைஸ் பண்ணிடுவாங்க, சார் கண்டுக்க மாட்டாங்க போல நினச்சிடுவோம். ஈவினிங் வந்து சார் நைஸாக கேட்பாங்க, அதுக்கு வவுச்சர் போட்டிங்களா மேடம் அப்படின்ட்டு. அப்போ அது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க சார். அந்த அவசரத்தில் நிறைய சார் வயசாயிடுச்சுலாம் கண்டுக்காம விட்டுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் சாருக்கு அப்படி ஞாபகம் இருக்கும். ஈவினிங் வந்து கரெக்டாக கேட்பாங்க, கரெக்டாக கேட்டுட்டு சொல்லுவாங்க, இப்படிதான் இருக்கணும், உனக்கும் வவுச்சர் போடணும், டிடிக்கு ஸ்டிக்கர் ஒட்டணும், எல்லா ஒரு சின்ன விஷயம் கூட சார் வந்து அது எப்படி சொல்லணுமோ அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட கோவப்பட்டதே இல்லை. ஒரு ஏதாவது ஒரு டார்கெட் கொடுத்தா கூட சார் வந்து
ஈவினிங் வந்து கேட்பாங்க, அது முடிச்சிடலாமா மேடம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட சார் வந்து கோவப்பட்டு சொன்னதே கிடையாது, முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்லாம் வந்து ஆர்டர் போட்டதில் நான் எப்படியாவது முடிக்க வச்சுருவாங்க, ஏதாவது சொல்லி முடிக்க வச்சுருவாங்க. ஆனால் கோவப்பட்டதே கிடையாது. நிறைய சொல்லலாம். டைமிங் நாங்களாம் 7:30க்கு ஆனோடனே வீட்டுக்கு போகலான்னு பழப்போம். சார் தாம உட்காந்துருப்பாங்க 7:30க்கு. அப்போ நான் கேட்டேன், இப்போ சார் வீட்டில் திட்டவே மாட்டாங்களா சார்? திட்டுறேன். அப்போ அது தெரியல எனக்கு. ஆண்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார் டைமிங்கே பார்த்ததில்ல, ரொம்ப நேரம் உட்காந்தே இருப்பாங்க. எல்லாருக்கும் பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. சார் வீட்டுக்கு போன ஒரு நாள் கூட நினச்சதில்ல. எல்லா ஜாபும் முடிச்சுட்டு சார் மேனேஜர் சாராக இருந்தாலும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் சார் கிளம்புவாங்க. டைமிங் எந்த ஒர்க்னாலும் சார் டைமிங்கே பார்த்ததில்ல இது வரைக்கும். அப்புறம் சில பிரச்சனை வரும் பிரான்ச்சில், கஸ்டமர் சண்டை அப்படி வரும்போது நாங்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். நாங்கள் வந்து இப்போது ஜாப் பண்ணனால எங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. சார்கிட்ட கை காமிச்சு விட்டுருவோம், சார் போய் பாருங்க, சார் போய் பாருங்க. சார் கோவமே பட மாட்டாங்க. சார் என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் கஸ்டமர் அப்படியே ஆப்போசிட்டாக கூலாகி போயிடுவாங்க. அதே நாங்கள் தான் சொல்லுவோம், அதே ஆன்சர் தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் எங்ககிட்ட பயங்கரமாக திட்டிட்டு போயிடுவாங்க. சாரும் அதே ரிப்ளை தான் கொடுப்பாங்க. ஆனால் காம் டவுன் ஆகி கூலாகி போயிடுவாங்க. பயங்கர கூல் சார். இது வரைக்கும் வீட்டில் சாருக்கு பிரச்சனை இருந்தா இல்லையானே தெரியாது. ஒரு நாள் கூட சார் வந்து ஆஃபீஸில் டவுன் ஆகியோ என்ன சொல்றாரு மூட் அவுட்டா ஆகியோ அந்த கோவத்தை எங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சோம் அப்படி இது வரைக்கும் சார் இருந்ததே கிடையாது பிரான்ச்சில். நாங்கள் கூட வெளியில இருந்து ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து மூட் அவுட்டாக இருப்போம். ஏதாவது கஸ்டமர் வந்து பேசும்போது சண்டை வரும் எங்களுக்கு. அந்த கோவத்திலே சண்டை போடணும்னு இல்லை, இந்த வீட்டை விட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படி கோவம் வந்துடும் கஸ்டமர் கிட்ட. ஆனால் சார் வந்து இது வரைக்கும் யார்கிட்டயும் அந்த ஸ்டாஃப் கிட்ட கூட அந்த கோவத்தையோ எதையுமே காமிச்சதில்லை. எப்பவுமே கூலாக இருப்பாங்க. ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி கஸ்டமராக இருந்தாலும் சரி எல்லாரையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு ஃபாதர் மாதிரி இந்த பிரான்ச்சில் எனக்கு சார் பயங்கரமாக எனக்கு கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பயங்கர சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. எங்கள் பிரான்ச்சில் நிறைய பிரச்சனை எனக்கு வந்தப்போவும் சார் தான் கூலாக ஹேண்டில் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாப்பியாக இருக்கேன், நல்லா ஹாப்பியாக இருக்கேன். ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து உங்களோட ஏஜ்லாம் கிடையாது, எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கர யங் தான். காயின்ஸ் கூட மிஸ் ஆகாது கேஷ் செக் பண்ணாங்கன்னா. அப்பவும் சொல்லுவேன், சரி எனக்கு வயசாச்சு சரிங்க யங்கு சார் அப்படின்னு. அதனால் எல்லாமே பக்காவாக செக் பண்ணுவாங்க. அப்போவே நாங்கள் யோசிப்போம் என்ன இதெல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப சேஃபர் சைட்காக தான் இருக்கும் எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பர்சனல் அட்வைஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி டே. குட் ஈவினிங் சார். ஆக்சுவலி எனக்கு 7 months தான் தெரியும். ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ தான் சொல்லணும். என்னை பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஒரே நாளில் மாற்றிட்டாங்க சார். கஸ்டமர் லீவுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே எதுவுமே தெரியாது. நான் ஒரு நாளைக்கு சார் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இதுக்கும் அவ்வளோ தப்பு பண்ணணும். எதுக்குமே என்னை பார்த்து கோவப்பட்டது கிடையாது. பொறுமையாக இதை தப்பு பண்ணிக்கிங்க திரும்பி போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆச்சரியப்படி இவ்வளோ சீனியர் ஸ்டாஃப் வந்து நம்ம மேலே கோவமே பண்ணது. இத்தனை தடவை ஒரு டோர் தப்பு பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். சார் ரொம்ப வந்து காமாக இருப்பாங்க. எங்ககிட்ட மேடம் சொல்கிற மாதிரி கோவமாக பேசுகிற கஸ்டமர் சார் நினைப்பாங்க. அவங்க பேச பார்த்தாலே அவங்க காமாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போகும்போது கூலாக ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்ககிட்ட கத்துறவங்க கூட அவங்ககிட்ட காமாக. நான் வந்து வரவேற்புகளில் பேசினா எனக்கு சான்ஸ் வரலையா, அதனால் நானும் 2 வார்த்தை சொல்லிடுறேன். எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. நான் ஒரு யூனியன் லீடர். ஸோ நார்மலாக யூனியன் லீடருக்கும் மேனேஜருக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. நானும் அப்படி இருந்ததில்லை, சார் இருந்ததில்லை. அதுக்கு மெயினான காரணம் துணிஞ்சு நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஏன்னா நம்மளை செக் பண்ணுறது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுங்க இருக்காங்க. நிறைய பேர் என்ன, நான் ஒரு டியூப் போடுறேன் இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், அது சரியில்லை தப்பாக இருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டா அது ஈகோ, அது நார்மலாக ஹியூமன் ஈகோ வரும். ஆனால் நான் அதை சந்தோஷப்படுவேன். எல்லாத்தையும் நான் தான் அட்வைஸ் பண்ணுவேன். இன்டர்வியூ மெம்பர்ஸ்க்கு அதான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா அதை நம்ம பண்ணுற தப்பை கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் இருக்குதுன்னா நம்ம துணிஞ்சு செய்யலாம்.
இல்லைன்னா நம்ம பண்ண தப்பு அவங்களாம் ட்ரேஸ் பண்ணி நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வராமல் கடந்த 8 மாதம் சார் பார்த்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சாரோட சம்பந்தி எங்களை சொந்த ஊர்னு சொன்னாங்க, ஆயக்காரங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இன்னும் அவங்க கூட க்ளோஸாக தான் இருந்தோம். ஒரு பெரிய சீனியர் மெம்பர் இந்த பிரான்ச்சுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ பேங்க் வியூவில் நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ ஃபேமிலியில் இருந்ததை பற்றி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் 2 வார்த்தை சொல்லுங்கள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் காமனாக சொல்கிறது தான், அதாவது எல்லாரோட ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அவங்களோட அப்பா தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ அது அதே அதே லாஜிக் தான் எனக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எப்படி அன்பாக இருக்கிறது, பண்பாக இருக்கிறது, எப்படி இரக்கம் காமிக்கிறது, கம்பேஷன். அது வந்துட்டு இப்போ உலகத்தில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம பிரச்சனையோடு வராங்க அப்படின்னா அவங்க பிரச்சனையை வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து அந்த இரக்கத்தோட ஒரு அணுகுமுறை. அப்புறம் வந்துட்டு அப்பா வந்துட்டு கெரியர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கெலாம் அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ கேரியர் ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் அந்த ரிஸ்க்லாம் நிறையா எடுக்கணும். அண்ட் கேரியரில் ஒன்று திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா ரூரல் ஏரியாஸ்லாம் சர்வீஸ் பண்ணணும். ஸோ தஞ்சாவூரில் இருந்துட்டும் நிறையா ரொம்ப டெய்லி 4 ஹவர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு சர்வீஸாக வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு அப்பா நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேம் சொன்னாங்க, இன்னொரு சார் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எது கரெக்டோ அது பண்ணணும். இப்போ நான் கூட சில நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து ஏதோ லோன் ப்ராசஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து கேட்குறப்ப அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டான டாக்குமெண்ட்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா பண்ணிப்பாங்க, அந்த பேங்க்லேயே பண்ணி தருவாங்க. நம்ம வேணால் அதை சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையும் ஒன்று இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, டூ த ரைட் திங் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போவுமே வந்து கரெக்டானது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்துட்டு அப்பா வந்துட்டு அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அம்மாவும். ஏன்னா அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நைட்டு 10 மணிக்கு உட்காந்துக்கிட்டு வட சைட்லேருந்து வந்துட்டாங்களா இல்லையா, திருப்பந்தூர்லேருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். டென்ஷனாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நான் ஃபோன் பண்ண மாட்டேன், பயம் பண்ணுறேன். ரொம்ப சப்போர்ட்டிவாக. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இத்தனை வருஷம் வந்துட்டு கேரியர் எப்படி பார்க்குறது, நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி சமுதாயத்துக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும், சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அப்பா மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணதுனால தான் சாரா அதை எவ்வளோ ஷைன் பண்ண முடியும். ஸோ அவங்களோட பெரிய இதை வந்து பார்த்து எல்லாருக்கையும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி என்ன வேற யாரும் பேசுறீங்களா? இவருக்கு இனிய மாலை வணக்கம். இந்த அற்புதமான பணி நிறைவு விழா கதாநாயகர் திரு ராஜசேகர் அவர்களுக்கு, அவருடைய வேலைகளுக்கு மற்றும் அவர்கள் குடும்பத்தில் இந்தியன் வெல்கி சல்மான் மற்றும் அவருடைய சீனியர் மோஸ்ட் பர்சன் ஒரு ஸ்டாஃப் நம்ம ஆப்ரேஷன் மற்ற மாலை வணக்கம். ராஜசேகரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நாங்கள் அந்த வங்கி ஆரம்ப காலத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இந்த வங்கியை மேலே கொண்டு வர்றதுக்கு நாங்களும் அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். டேர்ன் அரவுண்ட் டீம் அதில் நாங்கள்லாம் மெம்பர் நிறைய இழந்துருக்குறோம். நாங்கள் அது இந்த இப்போ உள்ள அவங்களுக்கு நான் எல்லாமே சொல்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லையுமே நாங்கள் அதை எடுத்து சொல்கிறோம். இந்த ஒரு வங்கி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதுக்கு மெயின் பில்லரு ஸ்டாஃப் தான். ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஸ்டாஃபை எப்படி வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாஃப் எப்படி இருக்கிறாங்க, அதை வச்சு தான் அந்த ஆர்கனைசேஷன். ஈவன் பேங்கிங்காக இருக்கட்டும், ஈவன் ஒரு பெட்டி கடையாக அதை நடத்துகிற விதத்தில் தான் இருக்குது. அந்த வகையில் ராஜசேகர் வந்து இந்தியன் வங்கிக்கு
நிறைய கொடுத்துருக்கோம். எடுத்ததை விட கொடுத்தது கூட. ஏன்னா அவர் எவ்வளவுக்கு எனக்கு அவரை நிறைய நாள் தெரியும். அவர் டெல்லி, அதுக்கடுத்து கர்நாடகா, அதுக்கடுத்து கடலூர், திரும்ப திருச்சி, திருச்சியிலேருந்து திரும்ப கும்பகோணம். எனக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்கு அவரை எனக்கு தெரியும். ஸோ 35 வருஷம் 9 மாசமா நம்மளோட வங்கிக்காக, இந்த வங்கியோட வளர்ச்சிக்காக தன்னோட அதாவது சேலரி மட்டும் பார்க்காம தனக்கு இருக்க எல்லா அறிவையும் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இந்த நம்பர் 2 இருக்கு. அதாவது பப்ளிக் செக்டார்ல இந்தியன் பேங்க் வந்து இந்தியாவிலே நம்பர் 2 அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவார்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணமே இந்த ஒர்க் ஃபோர்ஸ் தான். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இந்த பேங்குக்கு நிறைய விட்டு செல்றார், நிறைய அறிவை கொடுக்குறாரு, விட்டு சென்றுட்டு போறாரு. அதை நீங்க எல்லாருமா எடுத்துக்கிட்டு இந்த பேங்கை நீங்க வழி நடத்தணும், வருங்காலத்துல நீங்க இதை வழி நடத்தணும் அப்படிங்கிறதான் என்ன மாதிரி உள்ள சீரியஸ். ஏன்னா இந்த சீட்ல நானும் ஒரு நாளைக்கு ரொம்ப கூடிய சீக்கிரம் உட்காந்துருவேன். நீங்க எல்லாம் வழி நடத்தணும். எங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே, எங்களோட குருமார்கள் எல்லாருமே அற்புதமா சொல்லி கொடுத்தாங்க. அற்புதமா எந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஆனா பயங்கர கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் நிறைய பிரான்ச்சஸ்ல மேனேஜரா இருக்கேன். எல்லா பிரான்ச்சஸ் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். எல்லா பிரான்ச்சஸ்லயுமே பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கும் ஏபிஎம்க்கும் ஏதாவது ஒரு வகையில தக்கப்போர் வரும், சரிங்களா? ஆனா நீங்க கடந்த 9 மாசமா நாங்க 2 பேர் இருக்கோம். நான் ஒரு சின்ன ஒரு டீ குடிக்க வெளியே, நான் டீ குடிச்சது இல்லை, ஒரு வெளியே எது போனாலும் நான் ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கேன். ஏபிஎம் சொல்லாம நான் வெளியே போனதே இல்லை. அதுல நான் ஈகோ பாக்குறது எதுவுமே இல்லை. ஈகோங்கிறத முதல்ல நான் எடுத்து வச்சிருவேன், விஷயத்தை தான் நான் வெளியே உட்காரு. அதே மாதிரி அவரும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம வெளியே. அதே மாதிரி நான் திருச்சிக்கு போயிடுவேன். சரி சார் நீங்க போயிட்டு வாங்க. அங்கேயே சொல்லுவேன், சார் சண்டே நீங்க வந்துருங்க, நான் ஊர்ல இருக்கேன் அப்படின்னா சண்டே அது மாதிரி வந்துடுவார். அதுக்கு அந்த அளவுக்கு அதுல இந்த உள்ளத்துல அந்த ஈடுபாடு இருந்தா தான் அது மாதிரி செய்ய முடியும். சம்பளத்துக்காக வேலை பார்த்தா நிச்சயமா அந்த எண்ணம் வராது. இந்த பேங்க் நம்ம பேங்க், இந்த வங்கி நம்மளோட வங்கி அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். நீங்க எந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா தான் அந்த ஆர்கனைசேஷன் வளர்ச்சி அடைய முடியும். நம்ம செஞ்ச பிற்பாடு தான் நம்ம ஆர்கனைசேஷன் கேட்க முடியும், இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு. லாஸ்ட் டைம் நம்ம மீட்டிங்ல கூட சொன்னேன், நமக்கு எல்லாருமே இன்சென்டிவ் வரும் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பேங்கே நமக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்டான். காரணம் நம்மளுடைய உழைப்பு. இந்த கோவிட் பீரியட்லையும் அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் திரும்ப ராஜ்லேருக்கு வரேன், பேங்கை விட்டு திரும்ப அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் வரேன். அவரே திருச்சி ஜோனல் ஆஃபீஸில் தனி மனிதராக இருந்து இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை நான் அப்படியே ராஜாவுக்கு கணக்கு மாதிரி வந்து பார்த்துட்டு போவேன். அவர் அப்படி அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான காலத்தில், அவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஹெட் இல்லாத இடத்துல அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். அதுக்கு தான் திரு ராமு அவருக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அது வரைக்கும் அந்த ஏன் அது பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. திரும்ப அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கு பிற்பாடு அந்த ப்ரொமோஷன் அவருக்கு கிடைச்சது. பல கஷ்டங்களை அவரும் சந்திச்சிருக்கிறார். நானும் அந்த மாதிரி பல கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறோம். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். நேர்மையா இருந்தோம்னா நீங்க எங்க இருந்தாலும் பாருங்க, ஆனா அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற. நேர்மையா இருந்தா சில இடர்பாடுகள் கண்டிப்பா வரும். அந்த இடர்பாடுகளை ராஜசேகர் சந்திச்சார். ஆனா அதுல இருந்து மீண்டும் வெளியில வந்தார். ஏன்னா அதுல எனக்கும் தெரியும். ஆமா, அதனால ஒவ்வொரு எம்ப்ளாயும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த மாதிரி இடர்பாடுகள் உங்களுக்கு வர வேண்டாம், வரக்கூடாது. அதனால அவரை நான் அப்பப்போ சொல்லுவேன், சார் எடுத்து சொல்லுங்க சார் எடுத்து சொல்லுங்க சார். நீங்க நாங்க 2 பேரும் நான் உள்ள பேசிப்போம். நான் சார் சொல்லுவேன், சார் எல்லாமே சின்ன பசங்க, எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஏதாவது எனக்கு ஏன்னா அண்டி ப்ரெஷர், எனக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும், இதை பண்ணியே ஆகணும்னு. ஆனால் அவர் நம்ம அது மாதிரி நான் அங்கே ஆமா சொல்லிடுவேன், ஆனால் நான் பண்ண மாட்டேன். அங்கே ஆமா சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன், நான் பண்ண மாட்டேன். அப்படியும் ஒரு சில மீறி என்ன பண்ணுனாலும் கூட அவர் வந்து கட்டப்படுவார். அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா இந்த கப்பலுக்கு அவர் தான் உண்மையுமே கேப்டன். அவர் தான் யார் ஏபிஎம் இருப்போம், அவர் தான் உண்மையுமே கேப்டன்.
அவர் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டாக கொண்டு போகிறார். பேங்க் மேனேஜர்ங்கிறது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு பெரிய இழப்பு தான். ராஜசேகர் அதனால தான் நான் அவர்கிட்ட அவங்க துணைவியார் அவங்க துணைவியாருக்கு மிக்க நன்றி சொல்லணும். ஏன்னா இந்தியன் பேங்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே அது மனைவியாக இருந்தால் ஹஸ்பண்டு எழுதி விட்டுறணும், நேர்ந்து விட்டுறணும். துணைவியாக இருந்தால் வீட்டுக்காரன் நேர்ந்து விட்டுறணும். அப்படித்தான் இந்தியன் பேங்க்ல நடக்குது. ஆனால் அலகாபாத் பேங்க்ல அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இனிமே அப்படித்தான் வீட்டில் சொல்லியிருக்கேன், எழுதி விட சொல்லியிருக்கேன். செக்யூரிட்டியை பிளச் பண்ணிட்டு இப்போ 40 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிடம்ஷன் பண்ணி தான் போகணும். ஆனால் அது 60 ஆனாலும் ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் அந்த 96ல் இந்த வங்கி வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிச்சு. அப்போ அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் காரங்க நேராக பேங்க்ல வந்து வாசலுக்கு முன்னாடி இந்தியன் பேங்க் முன்னாடி நம்ம ப்ரைவேட் செல்போன் காரன் போடுவாங்கல்ல கொடை, அது மாதிரி 2 பக்கம் கொடையை போட்டுட்டு இந்த பேங்க் வந்துருச்சு டெபாசிட் எங்களுக்கு கொடுங்க, இந்த பேங்க் வந்து வச்சு அப்படின்னு கேன்வாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பேங்க் என்னன்னு பார்த்தீங்களா? அதான் ஒருத்தர் கெடுக்கும் போது, ஒருத்தர் கெட்டு நிற்கும் போது மேற்கொண்டு அவர் கெடுக்கிறார். ஆனால் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில இந்த வங்கியோட வாடிக்கையாளர்கள் அந்த வங்கி மேல வச்சிருந்த நம்பிக்கையும் அந்த யூனியன் 2 யூனியனுமே ஏபிஏ அண்ட் பிபி ஐபர் இந்த 3 யூனியனுமே கொடுத்த சப்போர்ட் பிளஸ் இந்த எம்ப்ளாயி ஹார்ட் ஒர்க் நேரமே அவங்க வந்து யூனியன்லேயே சொல்லிட்டாங்க. இந்த 5 பண்ணி சொல்றீங்க 5 மணி யூனியன்லேயே சொல்லிட்டாங்க, டைம் கிடையாது உங்களுக்கு. மேனேஜர்ஸ் எத்தனை மணி நேரம் இருக்க சொல்லி ஒர்க் பண்ணுறாரோ அத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே இருந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி தான் திரும்ப 10 வருஷம் அவருக்கு சாருக்கு அதே தான். ஒரு ப்ரொமோஷன்லேருந்து இன்னொரு ப்ரொமோஷனுக்கு ஆகிறது 9 வருஷம் ஆச்சு இருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாருக்குமே 2 வருஷம் 3 வருஷத்துல வர்றீங்க. யாரோ ஒருத்தர் போட்ட விதை, ஒரு விதை தான் விருட்சமாக மாறுது. அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட விதை தான் இன்னைக்கு விருட்சமாக நிற்குது. அதை நீங்கள் எல்லாம் கட்டி காப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ராஜசேகர் சார் இது வரைக்கும் இந்த 35 வருஷம் 9 மாதங்கள் இந்த வங்கிக்காக உழைச்சது போதும் சார். சரிங்களா? இனிமே நீங்க பீஸ்ஃபுல்லா நிம்மதியா வீட்டிலோட மனைவியோட குழந்தைங்களோட அந்த நேரத்தை செலவழிங்க. நல்லா வாட்ஸ்அப் பாருங்க. நிம்மதியா போய் இருந்து வீட்டுல ரொம்ப கண்டிஷன் இருக்காங்க. அவங்க பொண்ணு ரொம்ப போன டைமிங் என்ன பிடிக்குமோ அதை நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்க துணைவியரோட தயவு செய்து உண்மையுமே இனிமே வர காலங்களோட மனைவியோட அந்த டயத்தை செலவு பண்ணுங்க சார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நானும் அதே நிலை தான். ஏன்னா ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் வச்சுக்கலேன். நான் டெல்லி போனோம், பாம்பே போனோம். நான் ஃபேமிலியெல்லாம் சும்மா ஷோகாஸ்க்கு ஊரை காட்டுறது மட்டும்தான் கூட்டிகிட்டு போவேன். ஊரை காட்டிட்டு கொண்டாந்து ஊரில் விட்டுறது. ஏன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா புடுங்கிட்டாங்க முடியாது. மொழி தெரியாத ஊரில் என்ன கொண்டாந்து விட்டுட்டு நீ அங்கே போயிருக்கிறியா? ஸோ அங்கே 7 மணிக்கு 6 மணிக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டே டொயின் ஃபோன் வரும். பல நாள் நான் அந்த ஃபோனை தொட்டதே கிடையாது, ஃபோனை அட்டன் பண்ணதே கிடையாது. அந்த 8, 8:30, 9 நம்ம தனியாக இருக்கிறதுனால அங்கே ரூமில் போய் என்ன பண்ண போகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக 9 மணி இருப்போம். அங்கே நீங்கள் டெல்லியிலே இருந்தாலும் சரி, பாம்பேலையும் சரி, சவுத் இந்தியன்னா ஒரு தனி மரியாதை, நமக்கு ஒரு தனி மரியாதை. சரி, நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற அந்த மரியாதை அங்கே உண்டு. அதனால நாங்கள் வேலை செய்ய பார்ப்போம். மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு மரியாதையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த பேங்க் அதுவும் முன்னே. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எம்ஜிகே நாயர், கோபால் அவரெல்லாம் இந்த நேரத்தில் நான் வந்து நிச்சயமாக மனசால் நினைக்கிறேன். எம்ஜிகே நாயர், கோபாலகிருஷ்ணன் அவரை பற்றி 1000 சொன்னாங்க. அவர் இந்த வங்கிக்காக செஞ்சது நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்களாம் இந்த வங்கிக்காக, இந்த எம்ப்ளாய்க்காக அவ்வளோ செஞ்சுருக்காங்க. நீங்கள் பாம்பேயில் ஒரு முறை, டெல்லியில் ஒரு முறை போய் பாருங்கள். யாராக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் பாம்பேயோ டெல்லியோ போகணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் சும்மா ஒரு குவார்ட்டர்ஸில் நீங்கள் ஒரு 10 வாடகை 30,000 வரும். ஆனால் நமக்கு 3 பெட்ரூம் கொடுப்பாங்க. 3 பெட்ரூம், ஒரு ஹால், லக்ஸூரியஸ் பிளேஸில் ஒரு குவார்ட்டர்ஸ், பெரிய, அதாவது அமிதாப் பச்சன் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம குவார்ட்டர்ஸ், அப்படி ஒரு குவார்ட்டர்ஸ். அந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கி நம்மளே அந்த லெவலுக்கு, அந்த ரேங்கில் நம்மளை அங்கே வச்சு அளவு பார்த்தேன். அதுக்கெல்லாம் அந்த காரணம் இந்த எம்ப்ளாயி ராஜசேகர் மாதிரி 1008 ராஜசேகர். ஸோ எனக்கு என்ன இந்தியன் வங்கி ஈஸ்வரியனரை பொறுத்த மட்டும்
சார் ரிட்டையர் ஆகிறது எல்லாருக்குமே ஒரு இழப்பு, எனக்கு கொஞ்சம் பெரிய இழப்பு. ஆமாம், எனக்கு அவங்க துணைவியார்ட்ட சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு தயவு செய்து அதை அனுப்புங்க. ஏன்னா விட்டு போனது தொட்டு போனது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் எனக்கு இந்த பசங்களுக்கு ஒரு கைடன்ஸ், வேலை செய்யாட்டி பரவாயில்ல, எல்லாமே நான் இருக்கிறவங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. அது மூலமாக எல்லாரும் கற்றுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே விழுந்து விழுந்து தான் கற்றுப்பாங்க தவிர, எவ்வளோதான் நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறது இருந்தாலும் அறிவு, பட்டறிவு தான் மிக சிறந்த அறிவும்பாங்க. இருக்கிறதே மிக சிறந்த அறிவு எந்த அறிவுனா பட்டறிவு தான். அந்த பட்டறிவு அவர்கிட்ட இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். மீண்டும் முறை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்தியன் வங்கி சார்பாக, இந்தியன் வங்கி கோல் இந்தியன் பேங்க் சார்பாகவும், இந்தியன் வங்கி ஈஸ்வரி நகர் கிளையின் சார்பாகவும், ஜோனல் மேனேஜர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இறைவனை தேங்க்ஸ். நான் சொன்ன மாதிரி 35 வருஷம் 9 மாதம் 95 வந்து லெக்சரில் ஜாயின் பண்ணேன். டெய்லி பண்ணாரு போய்ட்டுருவோம். ஸ்டேஜில் ஒரு 5 வருஷம் கழிச்சு அங்கேயே ஒரு 4 வருஷம் கழிச்சு அங்கேயே போயாச்சு. லோக்கல் நாடு சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி போவேன். சாப்பிட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது. செகண்ட் டைம் எழுதுவோம், கேஷ் டெய்லி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் அது ஒரு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஐசி தஞ்சாவூர் இங்கே ஒரு 5 வருஷம் 2 வருஷம் இருந்தேன். அது வந்து ஆல் ப்ரமோஷன் 1986. அப்போல்லாம் வந்து டெல்லி, பாம்பே, கல்கட்டா 3 எது வேணும் எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. டெல்லி போகிறியா, பாம்பே போகிறியா, கல்கட்டா. அதனால் அந்த ப்ரேயர் இல்லாதவங்க யாரும் அதுக்கு போய் முயற்சி பண்ணுறதில்ல. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் போய் பார்த்துருவோம், என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுற துணிஞ்ச ஆளுங்க தான் வந்து ப்ரமோஷனே ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு டெல்லி போட்டாங்க. அப்போ வந்து 3 months ஓல்டு பேபி வந்து தேர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. கண்டினியூ பண்ணி அழைச்சிட்டு போனேன். 6th முடிச்சுட்டு அப்புறம் 7th இங்கே நம்ம வெளியே போய் அவங்கள்ட்ட பார்க்குறது, அவங்க பேசுறது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டி பார்க்கணும். அவங்க எப்படி நம்மகிட்ட பிகேவ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அவங்கள்ட்ட பிகேவ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரே ஏரியாவிலேருந்து ஒரே மாதிரி பழக்கத்துலேயே இருக்கிறோம். நம்ம மைண்ட் செட்லாம் இப்படியே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அவங்க இதுமாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. வந்து நாங்கள் வந்து ஒரு 100 பிரான்ச் 100 பேர் உள்ள பிரான்ச்சில் தான் இருக்கிறோம். 50 பேர் 50 பேர் அவங்க
100 பேருக்கு ஒருத்தர் எந்திரிச்சு காலம்புற குட் மார்னிங் சொல்லிட்டு சீட்டுக்கு வந்து கை தூக்கிட்டு தான் அவர் சீட்டுக்கு உட்காருவார். இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப விதவிதமான கேரக்டர்லாம் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து 3 லிட்டர் தான் அடிப்பேன், அடுத்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போடுவாரு. சார் இது வச்சுட்டு போனீங்கன்னா எப்போ சார் இதை அடிச்சு எப்போ எடுத்து இப்போ தான் ஈமெயில் காலம் நீங்கள் அடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு யார் திருப்பி சொன்னால் எனக்கு நான் கொடுத்தோடனே அடிச்சு கொடுத்துறேன். क्या बास क्या बोलते हैं ठीक है சொல்லிட்டோடனே அடிக்க அது மாதிரி அவங்களுடைய கம்ஃபர்ட்டும் பார்த்து நம்ம அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணால் செய்வாங்கன்றது ஆரம்பத்திலே என்னுடைய இது. எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லா ஜோன் மேனேஜர் செக்ரட்டரி எல்லாம் வந்து ஃபயர் பண்ணாத வேலையாப்பா அப்படிங்கிற ஒரு டென்த் வச்சுருந்தப்போ இது ஒண்டர்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவார். ஒவ்வொரு பிரான்ச்சில் உள்ள ஆஃபீஸர் சொல்லுவார் இது ஒண்டர்ஸ் இது ஒண்டர்ஸ் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். அவர் தான் எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் என் கேரியர் ஆரம்பிச்சிலேருந்து. அதனால் அவர் இதை நம்ம வழியை ஃபாலோ பண்ணி ஃபெயிலியர் இல்லாமல் வந்திருக்காரு. அவர் சீஃப் ஜெனரல் மேனேஜருக்கு வந்திருக்காரு. அது ஃபாலோ பண்ணால் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு தெர் இஸ் நோ ப்ரூஃப். அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய கோபதாபம் அதெல்லாம் வரைக்கும் வச்சுட்டு வெவ்வேறு ஃபாலோ பண்ணால் எல்லாமே என்னுடைய என்டையர் கேரியரில் நான் ஒர்க் பண்ண பிரான்ச்சு எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்டாஃபுமே எனக்கு வந்து அந்த மாதிரி திருச்சியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன், கடைக்கு பண்ணேன். பாலுன்னு ஒருத்தர் ரொம்ப ஒரு 9 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் உள்ளவர். ஒரு 7-8 மாதம் தான் வந்துருந்தார் திருச்சியில். அவர் போயிட்டாருன்னா என்ன பண்ணுற பெரிய வேக்கம் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறது ரொம்ப பேனிக்கானாங்க. வேறு என்னாலும் தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணேன். நான் பண்ணுறதை பார்த்துட்டு தான் அவர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸ்டார்ட் பண்ண மாதிரி நான் சொன்னேன். அது வரைக்கும் நமக்கு பெங்களூரில் போய் நமக்கு பனிஷ்மெண்ட் ஆகி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அவர் தான் இது பண்ணார். அப்புறம் நான் வந்து கர்நாடகா ரூரல் சர்வீஸ் பண்ணுறப்போ யாருமே அதர் ஸ்டேட்டில் போய் ரூரல் பிரான்ச் மேனேஜர்னு ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் வாசனையாக நான் போய் சொல்லி பார்த்தேன். நான் அவுட்டர் இன்ஃப்ளூயன்ஸு டாப் லெவல் இன்ஃப்ளூயன்ஸு எப்படி போட்டேன் அவர்கிட்டே பண்ணுறேன். ஒருவர் என்னுடைய டாக்டர் வந்து ஷீஸ் டான்ஸர், பரதநாட்டியம் டான்ஸ் டான்ஸு. நான் ரூரல்லாம் போட்டேன். அவருடைய ஆர்ட் வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சர்வீஸ் தான் காமிச்சேன். எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். சார் 2 நிமிஷத்துக்கு மேலே யாரையும் குறைச்சி பேச மாட்டார். பிஏ சொல்கிறார் வெளியே வந்து ரொம்ப இப்படி விளையாட பேசினார் அப்படின்னு கேட்குறத கேட்டு இருந்தாலும் நீ ஜாயின் பண்ணி தான் அப்படின்னாரு. இதுக்கு 1/2 மணி நேரம் தேவையா 2 நிமிஷம் போதுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே கரெக்ட் பேசினார். அதுக்கே ஃப்ரீயாக அப்புறம் வந்து சரி நாங்கள் ரொம்ப அதாவது நம்ம ஒரு சமாச்சாரத்துக்கு பயப்படுறோம். ஆனால் கடவுள் வந்து அது நல்ல விஷயம் வச்சுருக்கோம். நமக்கு அது போனது தெரியும். போன இடத்துல நல்ல விஷயம் தெரியும். இந்த ஊரை வந்து நான் ஒரு 6 மாதம் தனியாக இருந்தேன். அகாடமிக் இயர் முடிஞ்சோடனே டாக்டர் பையன் வந்து இன்ஜினியரிங் அவ்வளோ ஒரு அருமையான கர்நாடகா காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சிங்கேரியிலேருந்து ஒரு அவ்வளோ ப்ளசன்ட் கிளைமேட்டு, ப்ளசன்ட் பீப்புள் தான் ரொம்ப முக்கியம். அதாவது கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா சொத்தையில் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி நல்ல கெட்டவங்களே இல்லை. ஸ்மோக் பண்ணுறவங்க அப்படிக்கா நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஊர் அந்த மாதிரி ஒரு அதுதான் மோசப்படுறவங்க அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இருந்துருக்காங்க. ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஒரு 500 கோடி சொத்து உள்ள ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உட்கார வச்சு சாதாரணமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியன் நல்ல ஏதோ மேனேஜர் இப்படி அனுப்பிச்சுடியா அப்படின்னு மேனேஜர் கூட சொல்லி அனுப்பிச்சுடலாம். அவங்க மேனேஜர் சொல்லி அனுப்பிச்சுடலாம். அவங்க கூப்பிட்டு வச்சு நம்ம அடிக்கடி போவோம். ஷார்ட் கால் இருக்கிறப்ப அவர்கிட்ட வந்து அவர் கனடா பேங்க் தான் அங்கே கனடா பேங்க் அவர் கூட வந்து ஒரு 5% 10% க்ரோத் அப்போ இருக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு 2.5 இயர்ஸ் இருந்தப்போ ஒரு 82% க்ரோத் இருக்கலாம். காமிச்சதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் எனக்கு ஒரு 1 இயர் கண்ணு கொடுங்க எனக்கு 100% சொல்லியிருந்தேன். அந்த மார்ச் ஏப்ரல் வந்தோடனே அவரே சார் வந்து பிஎம் அப்புறம் பெங்களூர் வந்து பெங்களூர் பிரான்ச்சில் வந்து பிரான்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து தமிழ் மிஸ்வரா கன்னடம் மிஸ்வரா அப்படின்னு ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி இருந்திருக்கு. வந்தாலே நம்ம கன்னடம் பேசணுன்னே இருக்காரு கப்பால அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். சண்டை போடுவார், கன்னடத்துலேயே சண்டை போடுவார். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஏடிஎம்ல போய் பார்த்து ஏடிஎம்ல என்ன கன்னடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவங்க சண்டை போடுவாங்க. என்ன தமிழ் இருக்குது அப்படின்னு உள்ளவங்க சண்டை போடுவாங்க. அது எங்கள் வேலை கிடையாது. எங்கள் ஏடிஎம் கண்ட்ரோல் எங்கிட்ட கிடையாது. சரி சண்டை கிடையாது. நாளைக்கு ஓணம் இருந்தால் மலையாளத்தில் போவான்.
காசு என்னங்க பிரச்சனை, உங்களுக்கு பணம் வருதா இல்லையா, அதை வேணா என்ன சொல்லுங்கள். அப்படியே அவங்க ஒரு மாதிரி அவங்க எல்லாம் சமாளிப்போம். அந்த மாதிரி சண்டை போடுறாங்களா கொஞ்சம் சண்டை ஆள் பல்ஸ் பார்த்துக்கணும்ல, பொட்டன்ஷியல் பார்ட்டியா ஜீரோ பேலன்ஸ் பார்ட்டியா பார்த்தாலே தெரிஞ்சிடும். சண்டை போடுறது அதுக்கப்புறம் சரி ஹை நெட்ஒர்க் பார்ட்டிங்கன்னு பார்த்தா தெரியும். அவங்களுக்கு அந்த மாதிரி நான் சுத்தம் அவங்க பாடியிலே சொல்லி அதில் ஒன்றும் இது இல்லை. அவங்க நம்ம சொன்னதுனால வந்து நம்மகிட்ட இது பண்ணுறோம் அப்படின்னா யாரும் சொல்ல வந்துருவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பெர்மிஷனே வந்து எசென்ஷியல் சர்வீஸ் தான். இப்போ டீ கடைக்கு எப்படி 7 மணி சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி என்ன கடையை கூட்டுறாங்க இல்லையா, சீஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதுதான் 2 மணிக்கு அப்புறம் நான் ஆள் உள்ள விட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து தாசில்தார் வந்து சீஸ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. எப்படி டீ கடைக்கு எவ்வளோ பவரோ அதே மாதிரி எங்களுக்கு 2 மணி வரைக்கும் தான் பவர். அப்படிலாம் கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்ட்டிங்க சரி போயிடறாங்க, சரி சார் போயிடறாங்க. இது நிறைய பார்ட்டி வந்து லாக்கர் ஆப்ரேஷன் வந்தாங்கன்னா இல்லை சார் எசென்ஷியல் சர்வீஸ் உங்களுக்கு அவசரம் வேலை இருக்குது, பஸ்ஸை எனக்காக பஸ்ஸை எடுன்னு சொன்னால் எடுக்க மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லி புரிய வச்சோம்னா புரிஞ்சுவாங்க. என்னுடைய லாக்கரு நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வரும். இது மாதிரி நம்ம சொன்னோம்னா ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முதல்ல இங்கே திருப்பத்தூர்க்கில் பிரான்ச் மேனேஜர் 4 அப்புறம் டாக்டருடைய பரதநாட்டியம் அரங்கேற்றம் வாங்கியாச்சு. திருப்பந்துருத்தி மேனேஜர் டாக்டரு அப்படின்னு திருத்தத்தில் யூஸ் பண்ணாங்க. அவங்க அந்த ஊர் ஜனங்கள் தான் நம்ம ஊர் பேர் வந்து அந்த ஒரு பொண்ணுன்ற மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் பாப்பநாசம், வடாங்குடி, பெங்களூர், திருச்சி, கடலூர் வந்து ஒரு நேச்சர் கோடை சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு பேசிக்காக ஒரு சிஎம் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது சிஎம். அந்த பிரான்ச்சில் அந்த கடலூர் சிஎம் எல்லாமே பிரான்ச்சஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இன்னும் 2 பேர் வச்சுக்கலாம் நல்லா ரன் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே திருச்சியில் இருந்திருக்காரு, அதனால் இவர் வச்சே ரன் பண்ணிக்கலாம்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சிஎம் போடலை. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் தெரிஞ்சது. பாண்டான ஒரு ஐசி கிட்ட வருவார். நான் எல்லா இதுலேயும் வந்து சிஎம் தான் பண்ணுறேன், நான் ஏன் எஸ்எம் நான் ஏன் கேட்கணும் சண்டை போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன், உங்களுக்கு ஒன்றும் இன்டர்வென்ட் இல்லாதவரும் நான் தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். அந்த பிராண்ட் அந்த ஜோலை பற்றி ஒரு மோசமான இமேஜினேஷன் அப்படின்னா இருக்கும். அதெல்லாம் இருந்தப்போ ப்ராட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அப்புறம் ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. ஐ திங்க் ரொம்ப பெட்டர் அப்படின்னு கொஞ்சம் அப்படி சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆனதுக்கப்புறம் யுவர் ஜோன் இஸ் பெஸ்டியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தம் அவர் பார்த்த 6 ஐசி ஜோன்லேயே அதில் 6 ஐசி ஜோன்லேயும் வேலை பார்த்த இன்ஸ்பெக்ஷன் இன்சார்ஜ் அவங்க 5 பேர் மாறிட்டாங்க. டாக்டர் காலம்பரம் ஆரம்பிச்சாருன்னா சாயந்தரம் திட்டிகிட்டே இருப்பார். ஒரே ஒரு மாதம் என் கூட யங் ஜென்ரேஷன் ஒரு மாதம் ஆடிட்டு போட்டுருந்தாங்க. ஒரு வாட்டி வந்து உட்காந்து காலம்பரம் வந்து உட்காந்து தரையை ஊற்றிட்டு தண்ணீர் சாயந்தரம் வரைக்கும் மதியானம் சாப்பிட மாட்டேங்கிறாரு. லைஃப்பில் இன்னும் நிறைய பார்க்கணும். இந்த மாதிரி இதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். லைஃப்பில் நம்ம நிறைய பார்த்துக்குறோம். நான் மாதம் இதை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு இது மாதிரி நிறைய தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் நல்லா ட்ரைன் பண்ணோம். ட்ரைன் பண்ணி போட்டேன். அதனால் சைன் பண்ணார். அவருக்கு நல்லா என்கரேஜ் பண்ணார். அப்படி நிறையா கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். லெட்டர் தெரப்பின்னு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமிங் வந்து ஒரு டோலர்ஸ்க்கு எந்த ஒரு சம்மந்தம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிரான்ச் கஸ்டமரை நாளைக்கு வாங்க சொல்லிங்க. நீங்கள் அந்த ஒரு மீட்டிங் வச்சுட்டு பிரான்ச் கஸ்டமரை என்டர்டைன் பண்ணிட்டு இப்போ கத்துறது சாதாரண விஷயம். 1000 கத்துறது வந்து அதனால் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து 1000 தாண்டி தான் நம்ம பாசிங்லேயே ஒரு இன்டர்னல் பாசிங் பர்ச்சேஸ், எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் கஸ்டமரோட இன்டர்னல் பர்ச்சேஸ். நான் அதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இன்னும் இன்டர்னல்னா ஓகே ஐ கேன் கன்வின்ஸ் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரி வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. பட் வேறு ஸ்பார்க் வந்து நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் பேசிக் திங்ஸ் ஆகிடுது. இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ப்ரியாரிட்டைஸ் நீங்களே பண்ணிக்கிட்டு எந்தெந்த ஒர்க்கை பெண்டிங் வைக்கிறது, எந்தெந்த ஒர்க் இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம வந்து ஜாப் ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் கடலூரில் இருக்கிறப்போ பொண்ணு வந்து +2 சேர்க்கறதுக்காக திருச்சி சொல்லுவாங்க, நேட்டிவ் சொல்லுவாங்க. எஸ்ஆர்வி ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க. இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் தேர்ட் வாங்க
அதுக்காக திருச்சியில் வந்து எஸ்ஆர்வியில் சேர்க்கணும். அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்து விட்டதில் கட் ஆஃப் எல்லாமே 3 சப்ஜெக்ட்லேயுமே கட் ஆஃப் போடுறாங்க. கவுன்சிலிங்கில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. போய் எம்எம்சிலே எங்களுக்கு 2014 நாங்கள் வெளியே வரப்போ செலக்ட் ஆகி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணாங்க. அது மாதிரி அந்த திருச்சி வந்து ஒரு லக்கி பாயிண்டாக இருக்குது. அதாவது நம்ம வந்து இந்த பிளேஸு நமக்கு ஒத்து வரல, நம்ம வீட்டில் தூரத்தில் இருக்கிறோம், அந்த மாதிரி பிளேஸ் விட அதில் நல்லா நடந்ததுன்னா அது நேசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம அந்த இடத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சோம். பார்த்தா திருச்சி வந்து இது மாதிரி நடந்து அடுத்த கடலூர் போனோன்னு கடலூர் எல்லாரும் கிளைகளும் இருப்பாங்க. சென்னையிலேருந்து வர்றாங்கன்னா கடலூர் இருக்கிறாங்க. நான் வந்து காஞ்சிபுரம் நான் கடலூரில் போட்டு கற்றுக்கிறாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. கடலூரில் பையனுக்கு வந்து மேரேஜ் போர்டிங் மூலம் போட்டு மேரேஜ். அப்போ சொன்னேன் சார் எனக்கு கடலூர் போஸ்ட்டுக்கு லக்கி பர்மி போட்டிங்கன்னா பையனுக்கு மேரேஜ் ஆச்சு. கடலூர் எனக்கு நான் எல்லோரும் டேட் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம், எங்கே வேணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எங்கள் போகணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள பாசிட்டிவ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பீப்புளாக வேலை செய்யலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, அப்புறம் எந்திரிக்கிற வேலைக்கு போகணும், அதெல்லாம் ஒரு இது இருந்துன்னா ஹெல்ப்ஃபுல் ஸ்பாயில் ஆகும். மைண்ட் செட்டு வந்து ஸ்பாயில் ஆகிறது ஒரு சைடு, கஸ்டமர் அதோட இது ரிஃப்ளெக்ட் ஆகுது கஸ்டமர் ஹெல்ப்ஃபுல் மெயினாக ஸ்பாயில் ஆகும். அப்போ வந்து இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் போகிற யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு நல்லா திங்கிங்கில் ஒரு போகிற மாதிரி ஒருத்தர் யாராவது அவங்க ஏதாவது ஒரு சொல்கிறப்ப அது நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக. பையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பிஏ படித்தாங்க, அப்புறம் ஐஎஃப்எம் ஒரு வாலண்டியர் ஹைலி காம்படேட்டிவ் அதில் வந்து அவருடைய முயற்சினாலேயே அதில் போய் வாக் இன்டர்வியூ இதெல்லாம் உண்டு. அப்புறம் ஆன்லைன் இன்டர்வியூ 2 மினிட்ஸில் வந்து ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தாங்க. அதில் எம்பிஏ அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதில் பார்த்தா அப்புறம் இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி அப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க் அதுலேயே போய் இது பண்ணுவாங்க. இவர் இங்கே பேக் அண்டு பேங்கிங் இது பார்த்த வச்சு அவர் கொஞ்சம் நாங்கள் தான் சொல்லுவோம் வெயிட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க் தான் நான் தான் போய் நிற்கக்கூட முடியாது. இங்கே தான் அது வந்து ஒர்க் பண்ணுறப்ப தான் அது எவ்வளோ பெரிய ஈவன் மருமகள் கூட சொல்லுவேன், சாதாரணமாக நினைக்காதமா ரொம்ப பெரிய இடத்துல இருக்கவங்க பெரிய ஆள், சாதாரண ஆள் கிடையாது. மருமகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹெச்பியில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ டிஎக்ஸ்எஸ் எல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. பேரன் இப்போ எல்கேஜியில் ஆன்லைன் படிக்கிறாங்க. மிஸ் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு அந்த ஆஃபீஸர் ஆகிறது வரைக்கும் உள்ள ஒரு இதை நல்லா இது பண்ணிட்டு அதுக்கான லைஃப் என்ஜாய் பண்ணி அப்புறம் கேட்டேன் போனால் சொல்கிறேன் பர்சனல் லைஃப் இருக்கிறது ஓகே அதனால என்ன அதெல்லாம் விவசாயம் ஒரு 2-3 வருஷம் லைஃப் பண்ணால் 96 வந்து எலெக்ஷன் செலக்ட் ஆகும். அப்புறம் தான் டெல்லி போனோம். அப்புறம் ஒவ்வொரு வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸு இதில் வந்து ஒரு சரி சொல்லலாம் பார்த்தா நான் பஸ்ஸு கிடைக்காத 11 மணிக்கு தான் வந்துட்டேன். வடசேரியிலேருந்து கும்பகோணம் வந்து மன்னாடி வரத்துக்கு பஸ் இருக்காது, அங்கேயே 2 மணி நேரம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பஸ் கொடுத்து வந்து மன்னாடி பார்த்தா 11 மணிக்கு தான் இருக்கேன். அவ்வளோ நேரமும் ரொம்ப சாப்பிடாமல் உட்காந்துருந்து அதெல்லாம் ரொம்ப நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க் பண்ணலாம். முக்கியமான நாள் ஒரு 18 இருக்குது. இன்னும் ராத்திரி 10 மணிக்கு வருவாங்க, மஞ்சள் கட்டி விடுவாங்க. ராத்திரி வந்து அரிசி அரிசி வந்து கொடுப்பாங்க. ராத்திரி அதெல்லாம் யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு முக்கியமான நாள் சேர்ந்து பண்ணணும் விரும்புவாங்க. அது இல்லை நம்ம மாத்திரம் இருக்கணும் வந்தோடனே தான் செலிப்ரேட் பண்ணுறோம். நிறையா லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்டரி மைண்டு ஃபேமிலிக்காக சரி நம்ம ஒரு கமிட் ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ணாலும் இருக்க முடியாது. அது வந்து அப்புறம் சார் சொன்னார் 2 வருஷம் நான் ஒரு பிரான்ச்சை விட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. 7 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக யாப்பனா இருக்காங்க அந்த உடனே செக் பண்ணாங்க. நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ பார்த்தா இதே வருஷம் என்ன என்ன இதில் ஒரு பியூட்டினா
நம்மளை நம்பி ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தலையிட மாட்டாங்க. நம்மளா போய் பேசுகிறோம் சார் தலையிலனாலும் நான் வந்து அடி வெட்ட வேண்டிய கேட்டுருவேன். அவர் வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் இவ்வளோ அனுப்ப போகிறாங்க சொல்லிட்டு அவர் ஒன்றும் கேட்க மாட்டாரு. நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடி வெட்ட வேண்டியதுனால ஃப்ரீடம் கண்டிப்பாக நான் அதை பற்றி கேட்டுருவேன். அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சாப்பிட்டையும் நான் அதே மாதிரி தான் இருந்தேன். ஏதாவது தப்பு நடக்கிற மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் வேலேஷன் வச்சுங்க சரி கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்க. ஏன்னா மாடிக்கூடாது, லேட்டராக அவங்க மாடிக்கூடாது. அதே இதில் தான் உண்மையிலே நான் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃப் எல்லாத்தையும் சொல்கிறது ரீசனாக நீங்கள் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க. கஸ்டமருடைய சிக்னேச்சர் இல்லாமல் ஃபோன் நம்பர் மாற்றுறதுலாம் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. கேஸ் ரெடிலாம் மைண்டில் ஓடும். பண்ணாதீங்கன்னு சுத்தமாக சொல்லுவாங்க. அவ்வளோதான் வழியாக அந்த கேஸ் ரெடி ஒவ்வொன்றும் சொல்லி அப்புறம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு டைம் இருக்குது. கையெழுத்து இல்லாமல் ஃபோன் நம்பர் மாட்டாங்க. சுத்தமாக சொல்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் அந்த இந்த மாதிரி விட்ராயல் ஸ்லிப் கொடுக்குறாங்க பார்த்துக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நான் எத்தனை போகிறேன் யாருக்கும் எந்த ரைட்டும் கிடையாது. இது ஒரு ரீசனாக கோட் பண்ணி யார் பண்ண நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக பேசினா அந்த ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டு அதனால் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒழிய நான் விட்ராயல் ஸ்லிப் தான் எடுத்து போல காசு எடுத்து போல அதனால் க்ளோஸ் பண்ணுறேன் யாரும் சொல்லுவாங்க. ஹேண்டில் பண்ணி கேர்ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஹேண்டில் பண்ணி பிளட்டாக ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லாக்கர் ஆப்ரேஷன் சொன்னேன். இதுதான் நம்ம இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி போவோம். நம்மளுடைய கேரியர்லேயே நம்ம பணம் ஏர்ன் பண்ணுறோம். எல்லா பொருட்டும் எல்லா நேரத்துலேயும் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுலாம் வந்து கேர் அப்பப்போ இந்த தர்ம காரியங்களுக்கும் செலவு சின்ன சின்னதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம கண்ணு தெரியாமல் பண்ணோம்னா நம்ம கண்ணு தெரியாமல் அது தேவைப்படலாம் தெரியும். நம்மளுடைய சந்ததிகளுக்கும் வரும். அதனால் ஒவ்வொரு பைசாவும் கணக்கு பார்த்து பைசா தான் நம்மளை காப்பாற்றுங்கிற மாதிரி இருந்தோம்னா தயவு செஞ்சு மாற்றிக்கணும். இதுதான் என்னுடைய அப்புறம் நான் ஏதாவது ஹாட் ஷாப் மாதிரி சொன்னது ஒரு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் மனசு வச்சுட்டேன். சில நேரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் ரெக்யூஸ் பண்ணுறாரு அனுப்பிவிடாலும் ரொம்ப கோவம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க மாற்றி கொடுங்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சாயந்தரம் வந்து அவங்க ஒரு அவசரமாக அனுப்பிச்சிருப்பாங்க. இங்கே ரோடு ஏறி இருக்கலாம், பைக்கோ சிமெண்ட் ரோடு ஏறி இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டிபிஎஸ் அனுப்பிச்சு தப்பாக கொடுத்து சாயந்தரம் வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கீங்களேன் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் அவங்கள்டே சொல்கிறேன் சார் நீங்கள் அவசரம் பார்த்துட்டு பேமெண்ட் பார்த்து முக்கியத்துவம் கொடுத்தேன். இது ரிட்டர்ன் ஆகிறத விட 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறது ரிட்டர்ன் ஆகி சாயந்தரம் பார்க்கறத விட இப்போ 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த மாதிரி பறக்கிறலாம் நின்றுருக்கான் நான் சொன்னதுக்கப்புறம். அதுவும் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. அவசரமே படாது. நீங்கள் வந்து டக்கு போட்டு இது நம்பரை போட்டு ஏதோ ஒரு சீட்டை போட்டு பேமெண்ட் டக்குன்னு அடிக்கிறது ஆர்டிபி சொல்கிறேன். அவங்களுக்கு டைத்துக்கு போய் சேராது. இன்னோட யாரும் என்னைக்கு முடியாது நாளைக்கு நிறைய பர்பஸ் பண்ணுறாங்க எதுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதாவது கொடுக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். போர் பீப்புள் அதெல்லாம் வராங்க. குழந்தைங்களோட வந்து யாரும் கற்றுதா தெரிஞ்சு அக்கா அவங்க குழந்தை கற்றுல அவங்க யாரும் சர்வீஸ் பண்ணுவாங்க. எல்லாரையும் பைபாஸ் பண்ணி அட்டன் பண்ணி யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏடிஎம் வேலை பார்க்குறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கான வித்தியாசம். ஏடிஎம் வந்து இட் வில் கிவ் மணி தட்ஸ் நம்ம வந்து வேல்யூ ஆடட் சர்வீஸ் ஹியூமன்ஸ் யார் ஹியூமன்ஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம் நம்ம ஒன்று யார் இருந்தாலும் பணம் கொடுப்போம் அவ்வளோதான். அதுவும் ஒன்றும் தெரியாது. குழந்தையும் பண்ணணும் குழந்தை வருது கற்றுது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பேசலாம் வர்றாங்க. இது வந்து தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. நான் எனக்காக மாத்திரம் சொல்லலை, இன்னொரு அடுத்த சந்ததிக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தை இருக்கிறவங்களாம் வயசு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை கைட் பண்ணியிருக்கேன். ஏதாவது நான் சொன்ன மாதிரி இருந்துருந்தா அதை வந்து மறந்துருக்கேன். இப்போ வந்து இந்த சாரா என்டர்டைன்மெண்ட் வந்த அனைவருக்கும் வேறு பிரான்ச்லேருந்து வந்த அனைத்து ஸ்டாஃப்ஸு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.
இதை சிறப்பாக செஞ்சு முடித்து நம்ம பிரான்ச் மேனேஜர் ப்ளஸ் ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும் நன்றி. சாரோட நெக்ஸ்ட்டு அடுத்த இன்னிங்ஸ் சிறப்பாக அமையும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியும் வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்து நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போடும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுவுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுவுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தோளில் எந்த பொருள் சாயலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் எழுது போல ஒளியில் வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஆஹா